வணக்கம். இயந்திர வாழ்க்கை. நம்ம எல்லாருமே இப்போ மனித வாழ்க்கை வாழலைங்க, இயந்திர வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஆனா பக்கத்து கிரகத்துல மனுஷன் வாழ வாய்ப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி நடத்துறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் கையிலையும் விலை உயர்ந்த கடிகாரம், ஆனா அதுல மணி பார்ப்பதற்கு கூட நேரம் இருப்பதில்ல நமக்கு. அப்படிதானங்க? நிறைய பணம் இருக்கு, பங்களா இருக்கு, ஆனா வீட்டுல இருப்பதோ 2 பேர் தாங்க, அதுலயும் நிம்மதி இல்லாம. மருத்துவத்துறையில மாபெரும் வளர்ச்சி தாங்க, ஆனா நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமா தானே இருக்கு. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க, பட்ட படிப்புகளும் நிறைய வந்துருச்சு, ஆனா பொது அறிவும் உலக அறிவும் மிக குறைவு தானங்க. இப்போதெல்லாம் கை நிறைய சம்பளம், ஆனா யாருக்குமே வாய் நிறைய சிரிப்பும் இல்ல, மனசு நிறைய நிம்மதியும் இல்லைங்க. இந்த உலகத்திலையும் நம்ம ஊர்லயும் புத்திசாலித்தனமான அறிவாளித்தனமான விவாதங்கள் அதிகம் தாங்க, ஆனா மனிதனோட உணர்வு பூர்வமான உரையாடல்களும் சின்ன சின்ன பாராட்டுகளும் குறைவுதானங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில முகம் தெரிந்த நண்பர்களை விட முகநூல் நண்பர்களே எல்லாருக்குமே அதிகம். அது மட்டும் இல்லைங்க, மனிதர்கள் எல்லா இடங்கள்லயுமே நிறைஞ்சு இருக்காங்க, ஆனா மனிதமும் மனித நேயமும் ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும் ஒட்டி கொண்டுதானங்க இருக்கு. அதுக்கு முதல்ல மனிதர்கள் மனிதர்களாக மாறணும், சிந்திக்கணும், இந்த இயந்திர வாழ்க்கையை மாத்தணுங்க. மனிதர்கள் மனித நேயத்தோட வாழணும், மற்றவர்களுக்கு அன்பு கொடுத்து வாழணும். நான் சொல்றத மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீங்க, அது ஒருபோதும் நமக்கு வெற்றியை தராது. அதனால புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். மனிதனாக மனித நேயத்தோடு வாழ்வோம், ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி, உங்கள் கவிக்குமரன்.